ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை 95% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா கஸ்டமர் ரிட்டென்ஷன். கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டைம் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த கஸ்டமரே வந்து திரும்ப திரும்ப உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை நான் சொல்ல போகிறேன். எப்படி வந்து உங்களுடைய ஒன் டைம் பையர்ஸை திரும்ப திரும்ப உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து திரும்ப திரும்ப அவங்க ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸை திரும்ப திரும்ப ப்ராடக்ட் வாங்க வைக்க முடியறதில்ல? அதுக்கு ஒரு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க எப்பயுமே வந்து அவங்களுடைய புது கஸ்டமர் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ புது கஸ்டமரை எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரலாம், அப்போது அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கஸ்டமரை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அப்படி யோசிக்காதனால கண்டிப்பாக வந்து ஒரு பழைய கஸ்டமரை அவங்க ப்ராடக்ட் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸில் ரொம்பவுமே புவராக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓல்டு கஸ்டமரை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. புது கஸ்டமரை எப்படி உங்கள் பிராண்ட்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான எஃபர்ட் தான் நீங்கள் அதிகமாக போடுவீங்க. ஒரு சர்வே படி வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய பிஸ்னஸில் நியூ கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான எஃபர்ட் அப்படிங்கிறத அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு பிராண்ட் வந்து புது கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறத செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஹை ஆகுது. அண்ட் செகண்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது ஒழுங்காகவே நடக்காது. ஏன் ஒழுங்காக நடக்காது? அவங்க நியூ கஸ்டமர்ஸ் மேலே தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நியூ கஸ்டமர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வருவாங்க அண்ட் அவங்க போயிடுவாங்க. அவங்க எகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்படியே வந்து நியூ கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்து ஒரு ஸ்லோ க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னுமே ஈஸியாக புரியும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு யூசருடைய டேட்டாபேஸ் அத்தனையுமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு யூசருக்கு வந்து என்ன மாதிரியான மூவிஸ் பிடிக்கும், ஷோஸ் பிடிக்கும், அவங்க என்னென்ன ட்ராமாஸ் பார்க்குறாங்க, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அந்த டேட்டாபேஸை வந்து அக்யூரஸியாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு யூசருக்கும் ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமரை வந்து நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கஸ்டமரை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து அதிக அளவில் உயர்த்திக்க முடியும். பவர்ஃபுல்லான சீக்ரெட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ஒரு டைம் உங்கள் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கஸ்டமரை திரும்ப திரும்ப உங்கள் பிராண்டில் வந்து ப்ராடக்ட்டை அதிகமாக வாங்க வைக்கிறது. அதாவது ஒன் டைம் கஸ்டமராக இருக்கிறவங்கள லைஃப் டைம் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி வாங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 ஆக்ஷனபிளான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, கிரியேட் எ வவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்ககிட்ட முதல் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து அந்த முதல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அவங்களுடைய மனசில் வந்து ஆழமாக பதியணும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய பிஸ்னஸ் கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். அப்படி வாங்கும்பொழுது இ-காமர்ஸாக இருக்கட்டும் இல்லை நேரடியாக போய் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டில் வந்து பாக்ஸ் போட்டு தானே கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு தேங்க்யூ நோட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தேங்க்யூ நோட் வந்து நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ நோட் கொடுக்கலாம், ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய இமெயில் ஐடி வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டான ஒரு டச் கொடுக்கலாம். எங்ககிட்ட வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு போனீங்க, எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆக பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய கஸ்டமரோட மைண்டில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அவங்க மறுபடியும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க பிராண்டோடைய அந்த பேர் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டை தேடி அவங்க வருவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 வந்து உங்கள் கஸ்டமரோட எமோஷ்னலாக நீங்கள் கனெக்ட் ஆகணும்.
என்றைக்குமே ஒரு பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து எமோஷனல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் முதல்ல உருவாகும். செகண்டரி தான் இந்த லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கக்கூடிய கஸ்டமரோட நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம பிராண்டோட வந்து நீண்ட காலம் பயணிப்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிள் வந்து வெறும் ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணலை, அவங்க வந்து அதையும் தாண்டி அவங்க ப்ராடக்ட்டில் வந்து புதுமையான விஷயங்கள், இனோவேட்டிவான விஷயங்கள், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அவங்க ப்ராடக்ட்டில், எப்பயுமே புதுமையான விஷயங்கள் இருக்கும். அதனால அந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த எமோஷனல் கனெக்ஷன்ஸ் ஏற்படும் போது அந்த பிராண்டோட கடைசி வரைக்கும் அவங்க நீண்ட தூரம் பயணிக்கிறாங்க. அந்த பிராண்டும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸபிளான ஒரு பொசிஷனுக்கு போகுது. இந்த எமோஷனல் கனெக்ஷன்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிராண்ட் ஸ்டோரியும் உங்களுடைய மிஷன், அதாவது உங்களுடைய நோக்கம் இருக்கும் இல்லையா, அந்த நோக்கத்தையும் வந்து எமோஷ்னலாக சொல்லணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் நாங்கள் ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட, நாங்கள் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்டை விற்கிறோம், அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத வகையில் ஒரு ப்ராடக்டை விற்கிறோம். அந்த ப்ராடக்ட் மூலமாக வந்து உங்களுடைய ஹோமும், அதாவது உங்களுடைய வீடும் வந்து அழகாகுது, நல்ல ஒரு வாசனையாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த ப்ராடக்ட் மூலமாக வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் உங்களுடைய கஸ்டமரோட உருவாகும். இதே மாதிரி உங்களுடைய பிராண்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பிராண்ட் ஸ்டோரியும் அந்த நோக்கத்தையும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸாக சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய பிராண்டோட கனெக்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கான கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 வந்து பர்சனலைசேஷன். ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன், நெட்ஃப்ளிக்ஸோட அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் பர்சனலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சர்வே படி சொல்கிறேன். 80% ஆஃப் த கன்சியூமர் வந்து எந்த ஒரு பிராண்ட் வந்து தங்களுக்கான ஒரு பர்சனலைசேஷனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த பிராண்டுக்கிட்ட திரும்ப திரும்ப ப்ராடக்ட் வாங்குறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களாம் கஸ்டமர்ஸ். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு பர்சனலைசேஷனான சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்களேன். ஸ்பாட்டிஃபையும் இதே ஒரு பிஸ்னஸ் மாடலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமருடைய யூசர் பிஹேவியரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக்ஸை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பர்சனலைசேஷனான அந்த சர்வீஸ் வந்து பிடிச்சிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிஃபையை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரு கஸ்டமரை நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, பட் உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து அதிக அளவில் கொண்டு வர முடியும். ஆக்ஷனபிளான டிப் என்ன அப்படின்னா, ஒரு யூசருடைய டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை வந்து அனுப்புங்க. ஒரு ப்ராடக்ட்டு அவங்க எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனலைஸ்டான ரெக்கமெண்டேஷன்ஸை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ ஒரு மெசேஜ் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். செகண்ட் வந்து யூசருடைய பர்த் டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பர்த் டேட்டில் வந்து ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுங்க, இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப்புறம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெலவெண்ட்டான சஜஷன்ஸ் கொடுங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதாவது ஒரு ரெலவெண்ட்டான சஜஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சஜஷன்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்ககிட்ட ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதிகமாக வாங்குவாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4 வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸை உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போது இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் பிஸ்னஸில் வந்து உங்கள் கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்பக்ஸ் வந்து ரிவார்ட்ஸ், அதாவது இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே வந்து பாயிண்ட்ஸ் மூலமாக அந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு கஸ்டமரை வந்து மோட்டிவேட் பண்ணுது, திரும்ப திரும்ப நம்ம ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வரதுனால அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமை வந்து எப்படி உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட் பேஸ்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் அந்த ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு விஐபி கஸ்டமர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பர்க்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு லாயல்ட்டி ப்ரோக்ராமும் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமை உங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும்.
ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5 வந்து உங்களுடைய கஸ்டமரையே உங்கள் பிராண்ட்கான ஒரு அம்பாசடராக உருவாக்குறது. அது எப்படி அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா, அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த ஹாப்பி கஸ்டமரே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்கள் ப்ராடக்ட், அதாவது உங்கள் மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது குறையுது. இது மூலமாக உங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கிட்ட ரீச் ஆகுது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னா டெஸ்லா. ஸோ டெஸ்லாவோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுற கஸ்டமரே வந்து நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுடைய அட்வர்டைசிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, குறையுது. இந்த மெத்தடை உங்கள் பிஸ்னஸில் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் என்ன அப்படின்னா ரெஃபரல் ப்ரோக்ராம். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துருப்போம். உங்கள் கஸ்டமரே வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை ரிவார்ட்ஸ் கொடுக்குறதோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஈஸியாக க்ரோ ஆகும். அதே மாதிரி உங்கள் கஸ்டமருடைய டெஸ்டிமோனியல்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அதையுமே நீங்கள் இன்னும் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸுமே ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர் ரிட்டென்ஷன்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த பிராண்ட் யாருங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அந்த பிராண்ட் யார் அப்படின்னா அமேசான். அமேசான் வந்து அவங்களுடைய அமேசான் ப்ரைம் அந்த யூசர்ஸ்க்கு வந்து இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணது மூலமாக அவங்களுடைய கஸ்டமர் ரிட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்ன அப்படின்னா கிரியேட்டிங் எ வவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அமேசான் ப்ரைம் அவங்க யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபாஸ்ட் டெலிவரிஸ் மூலமாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றினாங்க. ஸோ முதல் டைம் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய அந்த அமேசான் ப்ரைம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் டெலிவரிஸ் மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க. ஒரு முதல் இம்ப்ரெஷனே வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கொடுத்தாங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 வந்து பில்டிங் அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸ். அமேசான் எப்படி இந்த எமோஷனல் கனெக்ஷன்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுல, அதாவது ஃபாஸ்ட் டெலிவரிஸ் மட்டும் கொடுக்காம இன்னும் ஈஸி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கறதுனால ஒரு யூசர்ஸ் அந்த கஸ்டமர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னுமே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவங்களே வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த அமேசான் மேலே ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 வந்து பர்சனலைஸ்டான ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அமேசான் வந்து ஒவ்வொருத்தருடைய டேட்டா பேஸையும் கலெக்ட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து அந்த பிராண்டோட கனெக்ட் ஆக முடியுது. அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4 அதுவுமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்ஸ் மூலமாக வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5 அதாவது அவங்களுடைய கஸ்டமர்ஸே வந்து அம்பாசடராக மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னா அமேசான் பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அமேசான் கொடுக்கக்கூடிய அத்தனை சர்வீஸுமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவங்களே வந்து அமேசான் ப்ரைம் பற்றி இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையுது. இது மூலமாக வந்து அவங்களுடைய பிராண்ட் அப்படிங்கிறது வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. அவன் நிறைய ரிவ்யூஸும் வாங்குறாங்க. அந்த ரிவ்யூஸ் மூலமாகவும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காங்க. அமேசானோட க்ரோத் பார்த்துக்கோங்களேன். அவங்க வந்து புது கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இன்னும் அவங்களுடைய ஓல்டு கஸ்டமர்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரியான புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அந்த கஸ்டமர் ரிட்டென்ஷன்ஸை இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகவே ஆகுது. நம்ம வந்து 5 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 5 ஸ்ட்ராட்டஜியில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இன்னும் நான் அதிகமான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு.